Malik from Kumbakonam. My success story. My husband was working in bank manager, age 52. Last 2 years back, ஒரு நாள் வந்து அவரோட ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்து நைட்டு ஆஸ் யூஷுவல் டின்னர் சாப்பிட்டு அவர் படுத்து தூங்கினாரு. தூங்கும்போது நைட்டு வந்து ஒரு 1 o'clock பார்த்தீங்கன்னா அவரோட 2 ஹிப்பு கீழே 2 கால் எல்லாமே உணர்வு இல்லாமல் கம்ப்ளீட்டாக மறந்து போயிடுச்சு. அந்த சுச்சுவேஷனில் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம். டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் டெஸ்ட்டு, எலக்ட்ரிக் ஷாக் டெஸ்ட்டு, நர்ஸ் டெஸ்ட்டு, so many டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து எவ்ரிதிங் நார்மல், நத்திங், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். ஏன் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, நடக்க முடியாது, 2 ஹிப்பு கீழே 2மே அப்படியே எல்லாம் உணர்வு இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு. திரும்ப அகைன் சென்னை கூட்டு வந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லார்ட்டையும் காமிச்சு எல்லாம் ஏற்பட்ட டெஸ்ட்டு, திரும்ப டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே நார்மல், எவ்ரிதிங் நார்மல், நத்திங் இப்படிதான் டாக்டர் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன சைக்காலஜி ப்ராப்ளம், அது அவரு வந்து ஃபுட்பால் ஒதுக்கலாம் அந்த அளவு இருக்கு, நார்மலா இருக்கு, பட் ஏன் நடக்க முடியல, இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் டாக்டர்ஸ் வந்து யாருமே எதுவுமே கரெக்டாக டயக்னோஸ் பண்ணல. திரும்ப வந்து என்னோட பிரதர் இஸ் டாக்டர் இன் லண்டன், அங்கே டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பிச்சோம். அங்கேயும் லண்டன்லேயே நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டு எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட் நார்மல், எவ்ரிதிங் நார்மல், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 8 months இப்படியே ஒரு வீல் சேர்லேயே அவரோட லைஃப் போயிட்டு இருந்தது. அகைன் அவர் வந்து வீல் சேர்லேயே அவரோட ஜாபை கண்டினியூ பண்ணாரு. இன்னும் அவரோட லைஃப் வீல் சேர் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் என்னோட ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அப்போ அவங்க சொல்லும்போது நியூட்ரிஷியல் சப்ளிமெண்ட் இதை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஏன்னா அப்போ வந்து நான் வந்து லோவர் வந்து ஒரு 8 lakhs செலவு அவருக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி. அப்போ எனக்கு அவங்க கொடுக்கும்போது வந்து அந்த நம்பிக்கை இல்லை. இன்னும் எவ்வளோ டாக்டர்ஸ் எல்லாம் டயக்னோஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்து நீங்க எப்படி இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கும் போது கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட கோவப்பட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை எனக்காக கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி வெஸ்டீஜ்ல ஃப்ளக்ஸாங்கிற அந்த ஜெல் கேப்சூல் கொடுத்தாங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து எடுத்துட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டேயும் அவருக்கு வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த காலில் வந்து அவருக்கு வந்து ஒரு உணர்வு வந்துச்சு. 4th, 5th, 7th, 8th டே என்ச்சு ஆட்டோமேட்டிக் நார்மல். ஆக்சுவலி தட் இஸ் மிரக்கல். ஏன்னா அவர் எந்த டாக்டர்ஸும் வந்து அவருக்கு இதுதான் லைஃப், இனிமேல் நடக்க முடியாது, வீல் சேர் தான் அவரோட லைஃப் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து இன்னைக்கு வந்து வெஸ்டேஜ்னால இன்னைக்கு அவர் வந்து நடமாடிட்டு இருக்காரு. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் வெஸ்டேஜ்னால. அடுத்து அதனால நான் வெஸ்டேஜ் பிஸ்னஸ் எடுத்து இன்னைக்கு 1.5 years இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கியூர் ஆகி நல்லா நடந்தாரு அப்படின்னு சொன்னேன்னா அடுத்தது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 years 18 வருடமா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து மெடிசன் நிறைய மெடிசன் சாப்பிட்டு சைட் எஃபெக்ட் வந்து எனக்கு வந்து தலை ஃபுல்லாக வந்து நர்வ்ஸ் எல்லாமே மைக்ரோபேட்டிக்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ், அந்த டிசீஸ் வந்து தலை ஃபுல்லாக இருந்து நர்வ்ஸ் எல்லாம் பாதிச்சு இங்கே லீடிங் ஒரு நீரோ டாக்டர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் 18 வருஷமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% நர்வ்ஸ் எல்லாமே பாதிச்சிருச்சு, அதனால ஒரு 10% நர்வ்ஸ் தான், அதனால நீங்கள் வந்து லைஃப் இஸ் ரிஸ்க் அப்படி ஒரு இருந்த 18 வருஷமா ஆல்வேஸ் மெடிசன்ல. அதாவது டென்ஷன் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆனால் உடனே இதாயிடும். பிளட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை வந்து தொட்டாலே அந்த சீப்பு போட்டு இப்படி சீவும் போதே பிளட் ஆகும். அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி என்னோட லைஃப். அந்த மாதிரி ஒரு 18 வருடம் போராட்டம். என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இதாச்சுன்னு உடனே திரும்ப அகைன் நான் வந்து ஃப்ளக்ஸ் ஆயில் அந்த கேப்சூலை நான் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். 3 months திரும்ப அவர்கிட்ட ரெகுலர் செக்அப் வரும்போது அவர் சொன்னார் 40% நர்வ்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ அடுத்த ஒரு 3 months 80%, 11th month டெஸ்ட் எடுக்கும்போது 100% நார்மல் நர்வ்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட நான் 100% ஃபிட், என்னோட லைஃப் ரிஸ்க் இல்லை இன்னைக்கு பிகாஸ் ஆஃப் வெஸ்டேஜ்.